ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், சில்லி சிக்கன் செய்த ஹோட்டல் டேஸ்ட்டே மிஞ்சிருச்சுங்க. நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன், ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துடலாம். கொஞ்ச நேரம் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அந்த சிக்கனை எடுத்து பொரிச்சிக்கலாம். பொரித்து எடுத்தால் சிக்கன் 65 ரெடி. அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். அது கொஞ்சம் கொதித்த உடனே ஆல்ரெடி பொரித்து வச்ச சிக்கன் 65 அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், நல்லா வருது பாருங்கள். சில்லி சிக்கன் கலரே சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது சில்லி சிக்கன். சூப்பராக